கடகராசி நேயர்களே, உங்க வாழ்க்கையில அடுத்த 48 மணி நேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டமா மாறப்போகுது. ஏதோ சாதாரணமா 4 வார்த்தை சொல்லிட்டு போற பதிவு இது கிடையாது. கொஞ்சம் ஆழமா பொறுமையா கவனிங்க. உங்க சுத்தி இருக்கிற சூழ்நிலை, நீங்க ரொம்பவும் நம்பி இருக்கிற மனுஷங்க, உங்களுடைய பொருளாதார நிலைமை, அப்புறம் உங்க மனசு, இது எல்லாத்துலயுமே ஒரு மிகப்பெரிய மாற்றம், சொல்ல போனா ஒரு அதிர்ச்சியான மாற்றம் நடக்க போகுது. நான் அதிர்ச்சின்னு சொல்றது கெட்ட விஷயத்த மட்டும் குறிக்கல. நீங்க நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய திருப்புமுனை அடுத்த 48 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையில ஆரம்பிக்க போகுது. ஆனா இங்க ஒரு முக்கியமான நிபந்தனை இருக்கு. இந்த 48 மணி நேரத்துல நடக்க போற இந்த 7 முக்கியமான சம்பவங்களை நீங்க அடுத்த 7 நாளைக்கு யாருக்கிட்டே சொல்லவே கூடாது. உங்க வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட கூட முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப அமைதியா கடந்து போயிடுங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, சில விஷயங்கள் வெளியில தெரிஞ்சா அதோட பலன் காத்துல கரைஞ்ச மாதிரி வீணா போயிடும். சில கண் திருஷ்டிகள், உங்களை சுத்தி இருக்கிறவங்களோட பொறாமை பார்வைகள் உங்க வளர்ச்சிய அப்படியே தடுத்து நிறுத்திடும். அதனால இந்த 7 நாள் நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். கடக ராசிக்காரங்களை பத்தி சொல்லணும்னா, நீங்க மனசால ரொம்ப மென்மையானவங்க. சந்திரன் ஆதிக்கத்துல பிறந்ததால யார் என்ன உதவி கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாலும் ஓடி போய் செய்வீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது உங்க கூட நிக்கிறதுக்கு யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சு சொந்த பந்தங்களால அடிபட்டு மிதிப்பட்டு இப்போ ஒரு விரக்தியான மனநிலையில நிறைய கடகராசிக்காரங்க உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. இனிமே நம்ம வாழ்க்கையில என்ன மாறப்போகுது, எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஆண்டவன் நம்மளை கைவிட்டுட்டான்னு ஒரு சலிப்பு உங்களுக்குள்ள வந்திருக்கும். ஆனா உண்மை என்னன்னா, கிரக நிலைகள் இப்போ உங்களுக்கு சாதகமா ஒரு பெரிய வலைய பின்ன ஆரம்பிச்சிருக்கு. நீங்க இழந்தது, அழுது புலம்பினது, மற்றவங்களுக்காக தியாகம் பண்ணது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இயற்கை உங்களுக்கு ஒரு பெரிய பரிசு கொடுக்க போறது. ஆனா அந்த பரிசு உங்க பைக்கு முழுசா வந்து சேர்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அதிர்ச்சி வைத்தியம் உங்க வாழ்க்கையில நடக்கும். அதுல நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். இதுல முதலாவது சம்பவம், ரொம்ப நெருக்கமான ஒருத்தரோட உண்மையான முகம் உங்களுக்கு முழுசா தெரிய வரப்போறது. இது ஒரு வகையில உங்களுக்கு தெரிய அதிர்ச்சியா தான் இருக்கும். இத்தனை நாளா உங்க கூடவே இருந்து உங்க தட்டையிலேயே சாப்பிட்டு நீங்க ரொம்ப நம்பின ஒரு நபர் உங்களுக்கு பின்னாடி என்னென்ன சதிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப தற்செயலா உங்க காதுக்கு வரும். இல்லனா உங்க கண்ணுக்கே நேரா தெரிய வரும். இவங்க போய் நமக்கு இப்படி பண்ணுவாங்களா, இவங்களையா நாம இவ்வளவு தூரம் நம்பினோன்னு நீங்க ரத்த கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு அந்த விஷயம் உங்களுக்கு வலிய கொடுக்கும். ஆனா நீங்க உடனே கோபப்பட்டு அவங்க கிட்ட போய் சண்டை போடவோ இல்ல நீங்க இப்படி பண்ணிட்டீங்களேன்னு அழுகவோ கூடாது. ரொம்ப அமைதியா இருங்க. அவங்க செய்யறதையெல்லாம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி வேடிக்கை மட்டும் பாருங்க. ஏன்னா இது கிரகங்கள் உங்களுக்கு காட்டுற ஒரு பெரிய எச்சரிக்கை. அந்த நபர் மூலியமா உங்களுக்கு நட இருந்த ஒரு பெரிய ஆபத்தை முன்கூட்டியே உங்களுக்கு தெரியப்படுத்திட்டாங்கன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. இத நீங்க கோபத்துல வெளியில சொல்லிட்டீங்கன்னா அந்த நபர் உஷாராகி உங்க மேலேயே மொத்த தப்பையும் திருப்பி விட வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன், இத அடுத்த 7 நாளைக்கு உங்க மனசுக்குள்ளேயே ஆழமா கூட்டி வைங்க. 2வது அதிர்ச்சியான சம்பவம், உங்க தொழில் அல்லது வேலை செய்யற இடத்துல ரொம்ப எதிர்பாராத விதமா நடக்கும். ரொம்ப நாளா ஒரு விஷயத்துக்காக காத்துட்டு இருந்திருப்பீங்க. ஒரு பதவி உயர்வோ இல்ல ஒரு சம்பள உயர்வோ அல்லது சொந்த தொழில ஒரு பெரிய லாபமோ கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு ஒரு தகவல் தேடி வரும். உங்களை கூப்பிட்டு ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்க போறாங்க. ஆனா அந்த பொறுப்பு வரும்போது கூடவே சில எதிர்ப்புகளும் வரும். உங்க கூட வேலை பாக்குறவங்களே உங்களுக்கு எதிரா சில வேலைகளை செய்வாங்க. நீங்க எதையும் கண்டுக்காதீங்க. உங்களுக்கு கிடைச்ச அந்த நல்ல செய்திய உடனே சந்தோஷத்துல எல்லார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. குறிப்பா உங்க சொந்தக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட மூச்சு விடாதீங்க. ஏன்னா அவங்களோட பார்வை உங்க மேல பட்டா கைக்கு வந்த வாய்க்கு எட்டாம போயிடும். அமைதியா உங்க வேலையை மட்டும் சிறப்பா செஞ்சுட்டு வாங்க. ஏன்னா இத்தனை நாளா உங்க திறமைக்கு கிடைக்காத ஒரு அங்கீகாரம் இப்போ தேடி வரப்போகுது. அதை நாம ரொம்ப பக்குவமா கையாளணும். வாய் விட்டு காரியத்தை கெடுத்துக்க கூடாது. பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்ற மாதிரி நீங்க இந்த 7 நாள் பொறுமையா இருந்தா உங்க வாழ்க்கை அடியோடு மாறப்போகுது. 3வது அதிர்ச்சியான விஷயம் உங்களுடைய பொருளாதாரம் சம்பந்தமா நடக்க போகுது. இத்தனை நாளா பண கஷ்டத்துல ரொம்ப அவதிப்பட்டிருக்கீங்க. கழுத்தை நெரிக்கிற கடன் தொல்லை, கையில காசு நிக்காத நிலைமை, எவ்வளவு உழைச்சாலும் அதற்கான பலன் கிடைக்கலையேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனா அடுத்த 48 மணி நேரத்துல நீங்க சுத்தமா எதிர்பார்க்காத ஒரு திசையில இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல பண வரவு வரப்போகுது. முன்னாடி என்னைக்கோ ஒருத்தருக்கு உதவி செஞ்சிருப்பீங்க, பின்ன வராதுன்னு நீங்க சுத்தமா மறந்து போன ஒரு பணம் திடீர்னு உங்க கைக்கு வந்து சேரும். அப்படி இல்லனா ரொம்ப நாளா இழுத்தடிச்சிட்டு இருந்த ஒரு சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு அதுல இருந்து ஒரு பெரிய லாபம் கிடைக்கலாம்.
இது கண்டிப்பா உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியா தான் இருக்கும். ஆனா இங்கதான் நீங்க ரொம்ப ரொம்ப உஷாரா இருக்கணும். காசு வந்த உடனே சந்தோஷத்துல போய் எல்லா கடனையும் ஒரே அடியா அடைக்கிறேன், இல்ல புதுசா ஏதோ வண்டி வாகனம் வாங்குறேன்னு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியற மாதிரி நடந்துக்காதீங்க. உங்களுக்கு பணவரவு வந்த விஷயத்த அடுத்த 7 நாளைக்கு யாருக்கும் மூச்சு கூட விடாதீங்க. ஏன் தெரியுமா? உங்க கையில பணம் புழங்குதுன்னு தெரிஞ்சாலே உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்ககிட்ட கடனா கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே கொடுத்தாலும் அந்த பணம் திரும்ப வராது. சில பேர் கண் திருஷ்டி வச்சே உங்ககிட்ட வந்த பணத்தை விரை செலவு ஆக்கிடுவாங்க. அதனால ரொம்ப அமைதியா வந்த பணத்தை பத்திரமா உங்க குடும்பத்துக்காக மட்டும் பயன்படுத்துங்க. 4வது விஷயம், உங்க குடும்பத்துல நடக்க போற ஒரு அதிரடியான மாற்றம். கணவன் மனைவிக்கு இடையில இல்லனா ரொம்ப நெருக்கமான சொந்த பந்தங்களுக்குள்ள இத்தனை நாளா ஏதோ ஒரு மனக்கசக்கு, சின்ன சின்ன சண்டைகள் இருந்துட்டே இருந்திருக்கும். ஒருத்தர் சரியா புரிஞ்சுக்காம யாரு முதல்ல இறங்கி போறதுன்னு ஒரு பிடிவாதத்துல ரொம்ப தூரம் விலகி போயிருப்பீங்க. ஆனா இப்போ ஒரு சின்ன எதிர்பாராத சம்பவம் நடக்கும். அந்த சம்பவத்தால அவங்க உங்களுடைய அருமையை முழுசா புரிஞ்சுக்குவாங்க. உங்களை விட்டு போனவங்க, உங்களை தப்பா நினைச்சவங்க நேரா அவங்க உங்ககிட்ட கேச ஆரம்பிப்பாங்க. உங்களோட உண்மையான பாசமும் நீங்க செஞ்ச தியாகமும் அவங்களுக்கு புரிய வரும்போது அவங்க செஞ்ச தப்ப நினைச்சு கண் கலங்கி நிப்பாங்க. இதை பார்க்கும்போது உங்களுக்கு உண்மையிலேயே பெரிய அதிர்ச்சியா இருக்கும். நேத்து வரைக்கும் நம்மள மதிக்காதவங்க, நம்மள கேவலமா பேசினவங்க இன்னைக்கு இப்படி மாறி வந்து நிக்கிறாங்களேன்னு தோணும். ஆனா இதுக்காக நீங்க ரொம்ப எமோஷனல் ஆகி பழைய விஷயங்களை எல்லாம் பவுண்டி துருவி திரும்பவும் சண்டை போடக்கூடாது. அதே மாதிரி அவங்க இறங்கி வந்ததை மத்தவங்க கிட்ட பெருமையாவும் பேசக்கூடாது. ரொம்ப அமைதியா அவங்களை ஏத்துக்கோங்க. இந்த 7 நாளும் உங்க குடும்ப விஷயத்த, குறிப்பா இந்த சமாதானமான விஷயத்த காத்து வாக்கில கூட வெளியாட்கள் கிட்ட பேசிடாதீங்க. 3வது மனுஷங்க தலையீடு இல்லாம இருந்தாலே உங்க குடும்பத்துல நிம்மதி நிலைச்சு நிக்கும். இதையும் மீறி நீங்க வெளியில சொன்னீங்கன்னா சில பேரு நல்லவங்க மாதிரி பேசி மறுபடியும் உங்க 2 பேருக்கும் இடையில குழப்பத்தை உண்டாக்கி விட்டுருவாங்க. கவனமா இருங்க. 5வது ஒரு முக்கியமான அதிர்ச்சி சம்பவம், உங்க உடம்பு ஆரோக்கிய சம்பந்தமா நடக்க இருக்கு. ரொம்ப நாளா ஏதோ ஒரு தீராத உடம்பு பிரச்சனையில கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. வைத்தியம், மாத்திரை, மருந்துன்னு நிறைய செலவு பண்ணியும் ஒரு தெளிவான தீர்வு கிடைக்காம மனசளவுல ரொம்ப சோர்வடைஞ்சு போயிருப்பீங்க. நமக்கு என்ன ஆகுமோ, நம்ம உசிருக்கு இன்னும் பெரிய ஆபத்து வந்துடுமோன்னு ஒரு பயம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஆனா அடுத்த 48 மணி நேரத்துல நீங்க சுத்தமா எதிர்பார்க்காத வகையில உங்க உடம்புல ஒரு பெரிய முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஏதோ ஒரு பெரிய பண்டத்திலிருந்து, ஆபத்திலிருந்து நூலிழையில தப்பிச்ச மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். இது உங்களுக்கு மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். ஆனா இங்கேயும் நீங்க ஒரு விஷயத்த கவனத்துல வச்சுக்கணும். எனக்கு உடம்பு சரியாயிடுச்சு, இனிமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சுத்தி இருக்கிறவங்க கிட்ட சொல்லிட்டு தெரியாதீங்க. உங்களுக்கு உடம்பு முடியாம போனதே பல பேரோட பொடிய கண் திருஷ்டியாலதான். அதனால உங்க ஆரோக்கியம் சீராற விஷயத்த இங்க 7 நாளைக்கு ரொம்ப ரகசியமா வச்சுக்கோங்க. அமைதியா குலதெய்வத்தை மட்டும் மனசுல நினைச்சு கும்பிட்டுக்கோங்க. 6வது ஒரு ஆச்சரியமான சம்பவம் என்னன்னா, நீங்க ரொம்ப நாளா மனசுக்குள்ளேயே நினைச்சு யாருகிட்டையும் சொல்லால சாமி கிட்ட மட்டும் அழுது வேண்டிட்டு இருந்த ஒரு காரியம் திடீர்னு கைக்கூடி வரப்போகுது. அது ஒரு நல்ல வரன் அமையறதா இருக்கலாம், இல்ல குழந்தை டாக்கிய சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், அல்லது உங்க பிள்ளைங்களோட படிப்பு, கல்யாணம் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம். நீங்க என்ன வேண்டிக்கிட்டீங்களோ அதுக்கான ஒரு தெளிவான வழி கண்ணுக்கு நேரா வந்து நிக்கும். யாரோ ஒரு அறிமுகம் இல்லாத நபர் மூலமா கூட உங்களுக்கு ஒரு பெரிய உதவி கிடைச்சு அந்த காரியம் வெற்றிகரமாக நடக்கிறதுக்கு ஒரு பெரிய அஸ்திவாரம் போடப்படும். இத பார்க்கும்போது உங்களுக்கு சாமி நேர்ல வந்து நின்ன மாதிரி ஒரு சிலிர்ப்பு உண்டாகும். ஆனா காரியம் முழுசா முடியற வரைக்கும், குறிப்பா இந்த 7 நாளைக்கு இத பத்தி நீங்க உங்க வாயால வெளியில சொல்லவே கூடாது. நம்ம காரியம் முடிஞ்சதுன்னு சந்தோஷத்துல நீங்க மத்தவங்க கிட்ட பகிர்ந்துகிட்டா அதுல ஏதாவது ஒரு தடைய அவங்க கண்ணாலேயே கொண்டு வந்து போட்டுவாங்க. சில பேர் உங்க நல்லதுக்காக பேசுற மாதிரி பேசி காரியத்தை கெடுத்து விடுவாங்க. அதனால உங்க பிரார்த்தனை பலிக்கிற இந்த நேரத்துல நீங்க ரொம்பவும் அமைதியா ஒரு தவத்துல இருக்கிற மாதிரி இருங்க. வாயை மூடிட்டு இருந்தாலே பாதி பிரச்சனைகள் வராதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது இந்த நேரத்துக்கு உங்களுக்கு 100% பொருந்தும். 7வது மற்றும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி சம்பவம், உங்க குலதெய்வம் அல்லது ஆன்மீகம் சம்பந்தமா உங்களுக்கு நடக்க இருக்கு. ரொம்ப நாளா நீங்க உங்க குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாம ஏதாவது தடங்கள் வந்துகிட்டே இருந்திருக்கலாம், இல்லனா மனசார சாமி கும்பிட கூட நேரம் இல்லாம தவிச்சிட்டு இருந்திருக்கலாம். இது 48 மணி நேரத்துல நீங்க தூங்கும் போதோ இல்ல முழிச்சிட்டு இருக்கும் போதோ ஏதோ ஒரு ரூபத்துல சாமி உங்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டுதல கொடுக்க போகுது.
அது ஒரு சின்ன சத்தமா இருக்கலாம், வழியில பாக்குற ஒரு அடையாளமா இருக்கலாம், இல்ல யாரோ ஒருத்தர் சொல்ற ஒரு வார்த்தையா கூட இருக்கலாம். இத நீங்க உணரும் போது உங்களுக்கு உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிச்சு போகும். இவ்வளவு நாள் நம்ம கூடவே இருந்த ஒவ்வொரு ஆபத்துல இருந்தும் நம்மளை காப்பாத்திட்டு இருக்கிற அந்த சக்தி இதுதான்னு உங்களுக்கு ரொம்ப ஆழமா புரிய வரும். அந்த நிமிஷம் உங்களுக்குள்ள ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். ஆனா இந்த அற்புதமான அனுபவத்தை எந்த காரணத்தை கொண்டும் யார்கிட்டையும் வாய் தவறி கூட சொல்லிடாதீங்க. எனக்கு சாமி கனவுல வந்துச்சு, எனக்கு இப்படி ஒரு அறிகுறி தெரிஞ்சதுன்னு பெருமையா ஊரு முழுக்க தண்டோரா போடாதீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா அந்த தெய்வப்போட அருள் உங்களுக்கு முழுசா கிடைக்காம பாதியிலேயே நின்னுடும். இது உங்களுக்கும் அந்த சக்திக்கும் இடையில நடக்கிற ஒரு ஆத்மார்த்தமான விஷயம். அதனால அடுத்த 7 நாளைக்கு ரொம்ப பக்தியோட மனசுக்குள்ளேயே அமைதியா வேண்டிட்டு வாங்க. இந்த 7 சம்பவங்களும் ஒண்ணு பின்னாடி ஒன்னா நடக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய பயமோ இல்ல தடுமாற்றமோ கூட வரலாம். ஏன்னா இவ்வளவு நாள் கஷ்டத்திலையும் இருட்டிலையும் இருந்த உங்களுக்கு திடீர்னு ஒரு பெரிய வெளிச்சம் வரும்போது கண்ணு கூசும் இல்லையா? அது மாதிரிதான் இதுவும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க முகத்துல தெரியற சந்தோஷத்தையோ இல்ல ஒரு புது தெளிவையோ பார்த்துட்டு இவங்களுக்கு என்ன ஆச்சு, திடீர்னு ரொம்ப அமைதியா இருக்காங்களேன்னு சந்தேகப்பட ஆரம்பிப்பாங்க. வேணும்னே உங்களை சீண்டி பாப்பாங்க, உங்க வாய கிணறி ஏதாவது வார்த்தையை வாங்க ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க. ஆனா நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். அவங்க என்ன கேட்டாலும் ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஒரு சின்ன சிரிப்பை மட்டும் காட்டிட்டு அந்த இடத்த விட்டு உடனே நகர்ந்துருங்க. ஏன்னா உங்க அமைதிதான் இப்போ உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம். நீங்க எதுவுமே பேசாம இருந்தாலே பாதி பேர் அவங்களாவே பயந்து புலம்பி விலகி போயிடுவாங்க. இந்த முக்கியமான 7 நாளும் உங்க வீட்டுல நீங்க செய்ய வேண்டிய சில சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. காலையில எழுந்த உடனே வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் போடும்போது மனசுக்குள்ள உங்க குலதெய்வத்தை ரொம்ப ஆழமா வேண்டிக்கோங்க. வீட்டுல எப்பவும் எந்த சத்தமும் சண்டையும் இல்லாத அமைதியா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. தேவையில்லாத விவாதங்களையோ மத்தவங்களை பத்தி புற சொல்றதையோ இந்த ஒரு வாரத்துக்கு சுத்தமா மூட்டை கட்டி வச்சிடுங்க. குறிப்பா மாலை நேரத்துல வீட்டுல விளக்கேத்தி வைக்கும் போது வாசல்ல உட்காந்து பேசாம கொஞ்ச நேரம் சாமி படத்து முன்னாடி அமைதியா பண்ண முடி உட்காந்துக்குங்க. இது உங்க மனசுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும். வெளியில போகும்போது நெத்தியில கொஞ்சமா ஊதியோ இல்ல குங்குமமோ வச்சுட்டு போங்க. இது உங்களை சுத்தி இருக்கிற கெட்ட பார்வைகளை விரட்டி ஒரு பாதுகாப்பான வட்டத்தை உருவாக்கும். யார் என்ன தடையை கொண்டு வந்தாலும் அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம உங்க மனச கல்லாட்டம் உறுதியா வச்சுக்கோங்க. உங்களுக்கான போக்கான இப்ப ஆரம்பிச்சிருக்கு, அதை யாருக்காகவும் விட்டு கொடுத்துடாதீங்க. இத 48 மணி நேரத்துல நீங்க இன்னொரு விஷயத்திலயும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்குதுன்னு தெரிஞ்ச உடனே இவ்வளவு நாளா உங்களை எட்டி கூட பார்க்காத சில பேரு திடீர்னு ரொம்ப பாசம் காட்டுற மாதிரி உங்களை தேடி வருவாங்க. குறிப்பா சொல்லணும்னா ஒரு 3 விதமான ஆட்கள் உங்ககிட்ட நெருங்கி வர முயற்சி பண்ணுவாங்க. முதல்ல உங்ககிட்ட பணம் கடனா கேட்டு ஒருத்தர் வருவார். ரொம்ப கஷ்டம், உசுறு போகுது, அவசரம்னு மனச உருக வைக்கிற மாதிரி பேசி உங்க முடிவை மாத்த பாப்பார். 2வது, உங்களை பத்தி மத்தவங்க தப்பா பேசுறாங்கன்னு சொல்லி உங்ககிட்ட கோல் மூட்டி விடுறதுக்காகவே ஒருத்தர் வருவார். இவங்க நோக்கமே உங்க நிம்மதியை கெடுத்து உங்களை சண்டை போட வைக்கிறது தான். 3வது, உங்களுக்கு தேவையே இல்லாத ஒரு யோசனையோ இல்ல அறிவுரையோ சொல்றதுக்காக ஒருத்தர் வருவார். இந்த 3 பேரையுமே இந்த 7 நாளைக்கு உங்க பக்கத்திலே சேர்க்காதீங்க. அவங்க என்ன சொன்னாலும் தலையாட்டிட்டு எனக்கு வேற வேலை இருக்குன்னு சொல்லி அந்த இடத்த விட்டு நழுவிடுங்க. ஏன்னா இவங்க 3 பேரும் சாதாரணமா வரல, உங்களுக்கு கிடைக்க போற அந்த பெரிய அதிர்ஷ்டத்தை தடுத்து நிறுத்துறதுக்காகவே ஏதோ ஒரு ரூபத்துல வர்றாங்க. கடகராசிக்காரங்க இயல்பிலேயே ரொம்ப இரக்க குணம் கொண்டவங்க. யார் என்ன கஷ்டம்னு சொன்னாலும் உடனே மனசு இறங்கிடுவீங்க. ஆனா இந்த குறிப்பிட்ட நாட்கள்ல உங்க அந்த இரக்க குணத்தை கொஞ்சம் தள்ளி வைங்க. இப்போதைக்கு நீங்க சுயநலமா இருந்தா மட்டும்தான் உங்க வாழ்க்கையை நீங்க காப்பாத்திக்க முடியும். இது உங்களுக்கு இயற்கை கொடுத்திருக்கிற நேரம், உங்க குடும்பம் முன்னுக்கு வர்றதுக்கான நேரம். இத தேவையில்லாத மனுஷங்களுக்காக கொஞ்சம் கூட வீணடிச்சிடாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கடகராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே யோசனை ரொம்ப ஜாஸ்தி. எதையாவது ஒண்ணு நினைச்சு மனசுக்குள்ள கொட்டு குழப்பிக்கிட்டே இருக்கீங்க. ராத்திரி தூங்கும் போது கூட உங்க மூளை எதையோ ஒன்ன பத்தி சிந்திச்சுட்டே தான் இருக்கும். ஆனா இந்த 7 நாள்ல உங்க தூக்கத்துல சில மாற்றங்கள் வரலாம். கொஞ்சம் விசித்திரமான கனவுகள் வரலாம். யாரோ உங்களை துரத்துற மாதிரியோ இல்ல நீங்க எங்கேயோ தொலைஞ்சு போற மாதிரியோ கனவு வந்தா உடனே பயந்துடாதீங்க. இதெல்லாம் உங்களை விட்டு கெட்ட சக்திகள், அதாவது திருஷ்டி தோஷங்கள் வெளியில போறதுக்கான ஒரு அறிகுறி. காலையில எந்திரிச்சதும் அந்த கனவை பத்தி நினைச்சு குழம்பால நேத்து என்ன நடந்துச்சு, நாளைக்கு என்ன நடக்கும்னு ரொம்ப ஆழமா யோசிக்காம அன்னைக்கு வேலையை மட்டும் பாருங்க. உங்க மனசு இந்த நேரத்துல ஒரு குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் தாவும். அது கட்டுப்படுத்துறது ரொம்ப முக்கியம்.
முடிஞ்சா சாய்ந்த இடத்துல கொஞ்ச நேரம் தனியா உட்காந்து சாமி காட்டு கேளுங்க. இல்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயத்துல கவனத்தை திருப்புங்க. தேவையில்லாம பழைய கசப்பான சம்பவங்களை நினைச்சு பார்த்து நீங்களே உங்க மனசை கஷ்டப்படுத்திக்காதீங்க. ஏன்னா நீங்க நல்லதே நினைச்சா மட்டும்தான் உங்களுக்கு நடக்க போற அந்த அதிர்ஷ்டமான விஷயங்கள் முழுசா உங்க கைக்கு வந்து சேரும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 48 மணி நேரத்துல உங்க வாக்கு பலிக்க ஆரம்பிக்கும். அதாவது நீங்க என்ன சொல்றீங்களோ அது அப்படியே நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதனால விளையாட்டா கூட யாருக்கும் கெடுதல் நினைச்சோ இல்ல சாபமிட்டோ பேசிடாதீங்க. இவ்வளவு நாள் உங்களை ஏமாத்தினவங்க மேல உங்களுக்கு கடுமையான கோபம் இருக்கலாம். ஆனா அவங்கள பத்தி கூட தப்பா எதுவும் சொல்ல வேண்டாம். அவங்க செஞ்ச தப்புக்கு இயற்கை அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அது கரெக்டா கொடுக்கும். இந்த உங்க வார்த்தைகளை ரொம்ப கவனமா பயன்படுத்தணும். உங்க வாயில இருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு நல்லதை மட்டுமே கொண்டு வர மாதிரி நல்ல விஷயங்களை மட்டுமே பேசுங்க. அதே மாதிரி நீங்க கண்ணாடி முன்னாடி போய் நிக்கும் போது உங்க முகத்துல ஒரு புது கலை, ஒரு பெரிய தேஜஸ் வந்திருக்கிறத நீங்களே உணர்வீங்க. இவ்வளவு நாளா ஒரு சோகத்தோடையே இருந்த உங்க முகம் இப்ப ஒரு பெரிய வெளிச்சத்தை நோக்கி மாற ஆரம்பிச்சிருக்கு. இத பாக்குறவங்க எல்லாம் என்ன திடீர்னு முகத்துல இவ்வளவு வெளிச்சம், என்ன விசேஷம்னு கேட்பாங்க. அப்போ கூட நீங்க அதிகமா எதுவும் பேசாம எல்லாம் அந்த இறைவன் பாத்துக்கிறான்னு ஒரு சின்ன வார்த்தையோட முடிச்சுக்கோங்க. உங்களை பத்தி நீங்களே ரொம்ப பெருமையா பேசிக்கிறதை இந்த 7 நாளைக்கு முற்றிலும் தவிர்த்துடுங்க. நீங்க அமைதியா இருக்கதான் உங்களுக்கான பெரிய யோகம் உங்களை பேடி வேகமா வரும். உங்க சொந்தக்காரங்க மத்தியில நடக்கிற சில விஷயங்களை பத்தி இப்ப சொல்றேன். இத்தனை நாளா உங்களை ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சவங்க இவங்களால ஒன்னும் முடியாதுன்னு ஏளனமா சிரிச்சவங்க கண்ணுக்கு முன்னாடி நீங்க ஒரு பெரிய ராஜ வாழ்க்கை வாழ போறீங்க. ஆனா அதுக்கான ஆரம்பம் தான் இந்த 48 மணி நேரம். உங்க வாழ்க்கையில நடக்கிற இந்த சின்ன சின்ன நல்ல மாற்றங்களை அவங்க எப்படியோ மோப்பம் பிடிச்சிருவாங்க. எப்படி இவங்களுக்கு மட்டும் எல்லாம் நல்லதா நடக்குது, நேத்து வரைக்கும் கஷ்டப்பட்டாங்க, இன்னைக்கு என்ன இவ்வளவு தெளிவா இருக்காங்கன்னு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய வயித்தெரிச்சல் ஆரம்பிக்கும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா நேரா உங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி நடிச்சு உங்ககிட்ட இருந்து விஷயத்த கறக்க பாப்பாங்க. குறிப்பா சில ஆட்கள் உங்க வீட்டுக்கு வந்து சும்மா பேச்சோடு பேச்சோ அவங்க குடும்ப விஷயங்களை பத்தி கேட்பாங்க. நீங்க ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய இடம் இதுதான். எந்த சூழ்நிலையிலையும் உங்க வீட்டு நிலைமையோ, உங்களுக்கு வந்திருக்கிற பண வரவையோ, இல்ல உங்களுக்கு கிடைச்சிருக்கிற நல்ல வாய்ப்புகளையோ அவங்க கிட்ட மூச்சு விடவே கூடாது. நீங்க பாட்டுக்கு வேற ஏதாவது வேலையை பார்த்துக்கிட்டே அவங்க கேக்குறதுக்கு ஒன்னும் தெரியாத மாதிரி மடிப்பிடுங்க. இவங்க போடுற தூண்டில நீங்க சிக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க வீட்டுல நிம்மதியே இருக்காது. அவங்களோட ஒட்டுமொத்த கண் திருஷ்டியும் உங்க வீட்டை சுத்தி ஒரு பெரிய கடையை உண்டாக்கிடும். அதனால உங்க வீட்டு வாசப்படி ஏறி வர்ற சில பேர் இந்த 7 நாளைக்கு ரொம்ப தூரத்திலேயே வச்சு பழகுங்க. வந்தாங்களா உட்காந்தாங்களான்னு பேசிட்டு உடனே அனுப்பிடுங்க. இந்த 48 மணி நேரத்துல நீங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், உங்க வீட்டுல நடக்கிற சின்ன சின்ன சகுனங்கள். நீங்க வெளியில கிளம்பும் போதோ இல்ல ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு இருக்கும் போதோ இயற்கையே உங்களுக்கு சில அறிகுறிகளை காட்டும். வீட்டுல தள்ளி சத்தம் போடுறது, இல்ல நீங்க வெளியில போகும்போது ரொம்ப நாளா பார்க்காத ஒரு நல்ல முகத்தை பாக்குறது, கோயில் மணி சத்தம் கேட்கறதுன்னு சில நல்ல சகுனங்கள் உங்க கண்ணுக்கும் காலுக்கும் படும். இதெல்லாம் ஏதோ தற்செயலா நடக்குதுன்னு நினைச்சு கடந்து போயிடாதீங்க. இது எல்லாமே இயற்கை உங்களுக்கு கொடுக்கற ஒரு பெரிய பச்சைக்கொடி. உங்க கஷ்ட காலம் எல்லாம் முடிஞ்சு இனிமே நீங்க கொட்டதெல்லாம் தொலங்க போறதுங்கிறத இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்துது. ஆனா இங்கேயும் நீங்க ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி நல்ல சகுனங்கள் நடக்கும்போது உடனே சந்தோஷத்துல துள்ளி குதிச்சு வீட்டுல இருக்கிறவங்க கிட்டயோ இல்ல போன் பண்ணி உங்க சொந்தக்காரங்க கிட்டயோ சொல்லிடாதீங்க. இது நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, உங்க அதிர்ஷ்டம் இப்ப ஒரு மெல்லிய நூல் மாதிரி இருக்கு. நீங்க அமைதியா இருக்க அந்த நூல் ஒரு பெரிய கயிறு மாதிரி பலமா மாறிடும். ஆனா நீங்க வாய் விட்டு பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த நூல் டக்குன்னு அருந்து போயிடும். அதனால உங்க கண்ணுக்கு தெரியிற இந்த நல்ல அறிகுறிகளை உங்க மனசுக்குள்ளேயே ரசிக்கிட்டு மனசால உங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு உங்க வேலையை தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கான நேரம் இது. யாருக்காகவும் இதை நழுவ விட்டுறாதீங்க. இன்னொரு விஷயத்த நீங்க ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். கடக ராசிக்காரங்களுக்கு இயற்கையாரே உள்ளுணர்வு ரொம்ப அதிகம். அதாவது எது நடக்க போகுது, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு உங்க மனசுக்கு முன்னாடியே ஒரு எச்சரிக்கை கிடைக்கும். ஆனா இவ்வளவு நாளா நீங்க அதை பெருசா பொருட்படுத்தால எல்லாரையும் குருட்டுத்தனமா நம்பி ஏமாந்து போயிருப்பீங்க. ஆனா இந்த 48 மணி நேரத்துல இந்த உள்ளுணர்வு ரொம்ப ரொம்ப துல்லியமா வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீங்க யாரையாவது பார்க்கும் போதோ இல்ல யாராவது உங்ககிட்ட பேச வரும்போதோ இவங்க கிட்ட கொஞ்சம் தள்ளியே இருக்கணும்னு உங்க மனசு ஒரு எச்சரிக்கை கொடுக்கும். அதை தயவு செஞ்சு உதாசீனப்படுத்தாதீங்க.
உங்க மனசு என்ன சொல்லுதோ அதை அப்படியே கேளுங்க. ஏன்னா இப்போ உங்க மனசுக்குள்ள இருந்து பேசுறது உங்க குலதெய்வம் தான். சில நேரத்துல ரொம்ப லாபகரமான ஒரு விஷயம் உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியும், ஆனா உங்க மனசு இது வேணான்னு தடுத்து நிறுத்தும். அப்போ அந்த விஷயத்தை விட்டு விலகி வந்துடுங்க. உங்களை அறியாமலேயே ஒரு பெரிய ஆபத்துல இருந்து நீங்க தப்பிக்க போறீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த 7 நாள்ல உங்க உணவு பழக்கத்திலையும் ரொம்ப கவனமா இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் வெளியில சாப்பிடுறத தவிர்த்துடுங்க. குறிப்பா உங்களை பிடிக்காதவங்க, இல்ல உங்ககிட்ட எப்பவும் போட்டி போடுறாங்க வீட்டுல இருங்க, இல்ல அவங்க கையாலேயோ எந்த பொருளையும் வாங்கி சாப்பிடாதீங்க. ஏன்னா உணவு மூலியமா கூட சில கெட்ட எண்ணங்கள், திருஷ்டிகள் உங்க உடம்புக்குள்ள போக வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் உங்க வீட்டுல உங்க கையால சமைச்சு சாப்பிடுங்க. அசைவ உணவுகளை இந்த ஒரு வாரத்துக்கு ஒதுக்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உடம்பும் மனசும் எவ்வளவு சுத்தமா இருக்கோ அந்த அளவுக்கு நல்ல சக்தி உங்ககிட்ட முழுமையா வந்து சேரும். காலையில குளிச்சு முடிச்ச உடனே கொஞ்ச நேரம் சூரிய பகவானை பார்த்து கும்பிடுங்க. இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயமா உங்களுக்கு தோணலாம், ஆனா உங்க வாழ்க்கையை தலைகீழா மாத்த போற அந்த அதிர்ஷ்டத்தை எந்த தடங்களும் இல்லாம உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் ரொம்ப பெரிய அளவுல உதவி செய்யும். கடகராசிக்காரங்களுக்கு இன்னொரு பெரிய சிறப்பம்சம் என்னன்னா, நீங்க எப்பவுமே மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. ஆனா இந்த 48 மணி நேரத்துல நீங்க செய்ய போற ஒரு சின்ன உதவி உங்களுக்கு ஒரு பெரிய ஆபத்தா மாற வாய்ப்பு இருக்கு. யாராவது வந்து வழியில நின்னு ரொம்ப பரிதாபமா கண்ணீர் விட்டு உதவி கேட்டா கூட அந்த இடத்துல உங்க அறிவை பயன்படுத்தி யோசிங்க. உங்க உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஏன்னா உங்க எதிரிகள் உங்களுக்கு நேரா வந்து சண்டை போட மாட்டாங்க. இப்படி யாராவது ஒருத்தர் மூலமா ஒரு பரிதாபமான சூழ்நிலையை உருவாக்கி உங்க தலையில ஒரு பெரிய பழிய தூக்கி போட பாப்பாங்க. குறிப்பா யாருக்கும் எந்த ஒரு உத்தரவாதமும் கொடுத்துடாதீங்க. நீங்க பணத்துக்கு பொறுப்பு ஏத்துக்கிறதோ இல்ல இவங்களுக்கு நான் பொறுப்புன்னு மத்தவங்க பஞ்சாயத்துல போய் நிக்கிறதோ இந்த 7 நாளைக்கு வச்சுக்கவே கூடாது. அப்படி செஞ்சீங்கன்னா அது உங்க கழுத்துக்கே பெரிய சுருக்கா வந்து முடியும். ரொம்ப எச்சரிக்கையா ஒவ்வொரு அடியையும் எடுத்துருவீங்க. அடுத்து உங்க தொழில் அல்லது நீங்க வேலை பார்க்கிற இடத்துல நடக்க போற ஒரு சூழ்ச்சியை பத்தி சொல்றேன். உங்க கூடயே இருந்து சிரிச்சு சிரிச்சு பேசுற ஒருத்தர் உங்களோட உழைப்ப அப்படியே திருடி அவங்க செஞ்சலா காட்டி பெரிய பெயர் வாங்க திட்டம் போடுவாங்க. ஆனா இயற்கை இந்த முறை உங்களை கைவிடாது. அவங்க அந்த தப்ப செய்யும் போது ரொம்ப தற்செயலா அது மேலிடத்துல இருக்கிறவங்க கண்ணுல கட்டு அந்த நபரோட உண்மையான முகம் வெளிச்சத்துக்கு வரப்போகுது. இது உங்களுக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்கும். ஏன்னா இவங்களையா நான் இவ்வளவு நம்பினோன்னு நீங்க ரொம்பவே உடைஞ்சு போயிடுவீங்க. ஆனா அந்த நேரத்துல கூட நீங்க கோபப்பட்டு கத்தக்கூடாது. அமைதியா வேடிக்கை மட்டும் பாருங்க. நீங்க அமைதியா இருக்க அவங்க இந்த தப்புக்கு அவங்களே பெரிய தண்டனையை அனுபவிப்பாங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நல்ல பேரும் அங்கீகாரமும் எந்த கடையும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். வீட்டுல பெண்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டயோ இல்ல உங்க சொந்தக்காரங்க கிட்டயோ உங்க வீட்டு நிலைமையை பத்தி குறை சொல்லி புலம்பாதீங்க. என் கணவர் இப்படி பண்றாரு, என் மாமியார் இப்படி பேசுறாங்கன்னு நீங்க சாதாரணமா சொல்ற ஒரு வார்த்தைய அவங்க ரொம்ப பெருசாக்கி உங்க குடும்பத்துக்குள்ளேயே ஒரு பெரிய நெருப்ப பத்த வச்சிருவாங்க. உங்க வீட்டுல நடக்கிற விஷயத்த 4 செவத்துக்குள்ளேயே வச்சுக்கிறது தான் இப்போ உங்களுக்கு பெரிய பாதுகாப்பு. அதே மாதிரி உங்க கையில கிடைக்கிற காசை பத்திரமா சேமிச்சு வைங்க. ஆடம்பரமா செலவு பண்ணி மத்தவங்களுக்கு காட்டிக்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த 7 நாள்ல நீங்க சேர்க்கிற ஒரு சின்ன தொகை கூட பின்னாடி உங்களுக்கு ஒரு பெரிய மலையளவு உதவியா வந்து நிக்கும் உங்க நல்ல மனசுக்கு. இயற்கை கொடுக்கிற இந்த அற்புதமான வாய்ப்பை ரொம்ப இறுக்கி பிடிச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், கடகராசிக்காரங்களான உங்க மனசுக்குள்ள இத்தனை நாளா ஒரு பெரிய பயம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம இல்லைன்னா நம்ம குடும்பம் என்ன ஆகும், நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு ரொம்ப கவலைப்பட்டு இருப்பீங்க. ஆனா இந்த 48 மணி நேரத்துல நடக்க போற மாற்றங்கள் உங்க பிள்ளைங்களோட வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வரப்போகுது. அவங்க படிப்புலயோ இல்ல வேலையிலயோ நீங்க எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தி தேடி வரும். அதை பார்க்கும்போது உங்க மனசுல இவ்வளவு நாளா இருந்த பெரிய பாறை எல்லாம் அப்படியே இறங்கிடும். ஆனா பிள்ளைங்களுக்கு கிடைச்ச இந்த வெற்றியையும் நீங்க உடனே சுத்தி இருக்கிறவங்க கிட்ட பெருமையா சொல்லக்கூடாது. பிள்ளைங்க நல்லா வராங்கன்னு தெரிஞ்சாலே சுத்தி இருக்கிறவங்க கண்ணு ஒருத்த அமைஞ்சிடும். அதனால அவங்களுக்கும் வீட்டுல அமைதியா சுத்தி போடுங்க. யாருடைய பார்வையும் உங்க குடும்பத்து மேல படாம பாத்துக்கிறது இந்த நேரத்துல ரொம்ப அவசியம். அதே மாதிரி இந்த நேரத்துல உங்க வீட்டுக்கு சில தேவையற்ற பொருட்கள் வர வாய்ப்பு இருக்கு. அதாவது யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு சொல்லி காத்துட்டு வரும்போதோ இல்ல எங்கேயாவது வெளியில போயிட்டு வரும்போதோ உங்களுக்கே தெரியால சில எதிர்மறை சக்திகள் உங்க கூடவே வரலாம். அதனால வெளியில போயிட்டு வந்த உடனே வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி கை கால்களை நல்லா கழுவிட்டு உள்ள வாங்க. முடிஞ்சா கொஞ்சம் கல் உக்க தண்ணியில போட்டு வீடு முழுக்க தொடச்சு விடுங்க. இது உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற கல் திருஷ்டி, எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் விரட்டி அடிச்சிடும்.
உங்க வீடு எப்பவுமே ஒரு கோவில் மாதிரி சுத்தமா எந்த ஒரு கெட்ட வாடையும் இல்லாம பாத்துக்கோங்க. சாயந்தர நேரத்துல நல்ல சாம்பிராணி புகை போடுங்க. ஏன்னா இந்த 48 மணி நேரத்துல நல்ல சக்திகள் உங்க வீட்டுக்குள்ள நுழைய காத்திருக்கு. அந்த சக்திகள் எப்பவுமே சுத்தமான வாசனையான இடத்துலதான் தங்க விரும்பும். உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் நான் ரொம்ப ஆழமா சொல்லணும். இத்தனை வருஷமா நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் சும்மா வீணா போகல. இயற்கை உங்களை ஒரு பெரிய வைரம் மாதிரி பட்டை தீட்டிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்க ஒவ்வொரு முறை அழுது உடையும் போதும் உங்களுக்குள்ள ஒரு பெரிய வலிமை உருவாக்கிட்டு தான் இருந்திருக்கு. இந்த 48 மணி நேரத்துல நீங்க அந்த வலிமையை முழுசா உணர போறீங்க. யாரெல்லாம் உங்களை பார்த்து இவங்க அவ்வளவுதான் இனிமே எந்திரிக்கவே மாட்டாங்க, இவங்க கதை முடிஞ்சதுன்னு நினைச்சாங்களோ அவங்க கண் முன்னாடியே ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி நீங்க நிமிர்ந்து நிக்க போறீங்க. உங்களை ஏளனம் செஞ்சவங்க எல்லாம் உங்களை தேடி வந்து நிக்கிற அளவுக்கு அவங்க நிலவ நாரப்போகுது. ஆனா அப்போ கூட நீங்க எந்த ஒரு அகங்காரமும் இல்லாம ரொம்ப அமைதியா அவங்களை கடந்து போகணும். பழி வாங்குற எண்ணத்தை உங்க மனசுக்குள்ள கொஞ்சம் கூட கொண்டு வந்துடாதீங்க. அவங்க அன்னைக்கு அப்படி செஞ்சாங்களே, இன்னைக்கு அவங்கள நான் என்ன பாடுபடுத்துறேன் பாருன்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வந்திருக்கிற அதிர்ஷ்டம் அப்படியே வந்த வழியே திரும்பி போயிடும். ஏன்னா உங்களுக்கு கிடைக்க போற இந்த யோகம் ரொம்ப ரொம்ப புனிதமானது. இயற்கை உங்களுக்கு கொடுக்கிற ஒரு பெரிய பரிசு. அத உங்க கோபத்தாலேயோ வாங்குற எண்ணத்தாலேயோ நீங்களே கெடுத்துக்காதீங்க. உங்க மனச ரொம்ப தூய்மையா அடைச்சுக்கோங்க. யார் உங்களுக்கு கெடுதல் செஞ்சிருந்தாலும் அவங்கள அந்த இறைவன் பாத்துக்குவான்னு விட்டுட்டு உங்க வாழ்க்கையை மட்டும் பாருங்க. அமைதியா இருங்க. உங்களுக்கான நேரம் ரொம்ப பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்கு. அதை சரியா பயன்படுத்திக்கோங்க. கடைசியா ஒரு முக்கியமான விஷயத்த உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. இந்த 48 மணி நேரத்துல நான் சொன்ன அந்த 7 அதிர்ச்சியான அதே சமயம் அற்புதமான சம்பவங்கள் ஒன்னொன்னா உங்க வாழ்க்கையில நடக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை பிறக்கும். அந்த நம்பிக்கை ஒரு ஆணவமா மாறிடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருங்க. நமக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு. இனிமே யார பத்தியும் கவலை இல்லைன்னு நினைக்காம இவ்வளவு நாள் கஷ்டத்துல உங்களை தாங்கி பிடிச்சு அந்த குலதெய்வத்தை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. நீங்க எவ்வளவு உச்சிக்கு போனாலும் உங்க பணிவு தான் உங்களை அங்கேயே நிலைக்க வைக்கும். அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த 7 நாட்களுக்கு உங்க வாயில இருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப அளவா இருக்கணும். உங்களுக்கு நடக்கிற நல்லது உங்க வீட்டு 4 சுவத்துக்குள்ளேயே இருக்கட்டும். சுத்தி இருக்கிறவங்க உங்க முகத்துல தெரியிற சந்தோஷத்தை பார்த்து என்ன ஏதுன்னு துருவி துருவி கேட்டாலும் ரொம்ப சாதாரணமா ஒரு புன்னகையோட கடந்து போயிடுங்க. ஏன்னா இந்த பிரபஞ்சம் உங்களுக்காக ஒரு பெரிய பொக்கிஷத்தை திறந்து வச்சிருக்கு. அதை முழுசா நீங்க அனுபவிக்கணும்னா உங்க பொறுமையும் அமைதியும் தான் இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். உங்க வாழ்க்கையில இத்தனை வருஷமா நீங்க இழந்தது, ஏமாந்தது, அழுதது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு மாபெரும் விடிவு காலம் இப்ப ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு துரோகம் செஞ்சவங்க, உங்களை நம்ப வச்சு கழுத்தறுத்தவங்க, உங்களை ஏளனமா பேசினவங்க எல்லாருக்கும் இயற்கை ரொம்ப சரியான பதிலடியே கொடுக்க போகுது. ஆனா அதையெல்லாம் பார்த்து ரசிக்கிறத விட்டுட்டு உங்க குடும்பம், உங்க பிள்ளைங்க, உங்க எதிர்காலம்னு உங்க இலக்க நோக்கி மட்டும் ஓடுங்க. வீட்டுல எப்பவும் ஒரு நல்ல தெய்வீக வாசம் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. மனசார தினமும் காலையிலயும் சாயந்தரமும் கொஞ்ச நேரம் கண்ணை மூடி அமைதியா உட்கார்ந்து சாமி கும்பிடுங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற பாரம் எல்லாம் இறங்கி ஒரு பெரிய நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும். கடகராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே இருக்கிற அந்த நல்ல மனசுக்கும் மத்தவங்களுக்கு உதவுற குணத்துக்கும் காலதாமதமா பலன் கிடைச்சாலும் அது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். அந்த பிரம்மாண்டத்தை நீங்க நேர்ல பார்க்க போற நேரம் இது. இந்த 48 மணி நேரத்தை ஒரு பெரிய வரமா நினைச்சு ஏத்துக்கோங்க. உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த நல்ல மாற்றங்களை முழுசா மனசுல ஏத்துக்கிட்டு எந்த குறையும் இல்லாம ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க. நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லட்சுமி. வணக்கம்.